மாண்புமிகு உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்ற செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேலூர் சட்டமன்ற தொகுதி அலவர் கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக இருபாலர் படிக்கும் அருள்மிகு சுந்தராஜா உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. பெண்களின் பாதுகாப்பு கருதி பெண்களுக்கு மட்டும் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்படுமா என்று தாங்கள் வாயிலாக அந்த பள்ளியின் முன்னாள் மாணவனாக அமைச்சர் அவர்களிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த பள்ளிக்கு கூடுதலாக வகுப்பறைகள் ஏற்கனவே 6 வகுப்பறைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் 3 வகுப்பறைகள் படிகள் நிறைவேற்றிருக்கின்றன. அவர் கோரியபடி அந்த பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு அரசுக்கு பரிந்துரை அனுப்பப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு நிச்சயம் அதற்குண்டான அனுமதி கிடைத்துவிடும் என்று நம்புகிறோம். அந்த மேல்நிலைப் பள்ளி ஆகின்ற பொழுது தேவைப்படுகின்ற கட்டமைப்புகளையும் முன்கூட்டியே அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சிறப்பு என்றால் அந்த பள்ளியில் 105 மாணவிகள் 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பள்ளியிலே சேர்க்கையில் உள்ளனர். 100க்கு 100% ஆண்டுதோறும் தேர்ச்சி நடைபெறுகின்ற பள்ளி. அதோடு மட்டுமில்லாமல் 2024-25ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய கோப்பையில் அந்த பள்ளியை சார்ந்த 3 மாணவிகள் கிரிக்கெட் மற்றும் கபடி ஆகிய போட்டிகளில் மாநிலத்திலே முதன்மையாக வந்த பள்ளிகள் என்பதால் அந்த பள்ளியின் மீது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த ஆண்டு அறிவிப்பிலே இடம்பெற்று அந்த பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றி தருவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வந்தவாசி நகரத்தில் அருகில் உள்ள வெண்குன்றம் கிராமத்தில் தவளகிரிநாதர் திருக்கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோயில். அந்த கோயில்களுக்கு ஒவ்வொரு கார்த்திகை தெய்வத்துக்கும் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம் 41/1, 42/1 என்ற சர்வே எண்ணில் அடங்கிய வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் உள்ள 4.5 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. அந்த இடத்தில் கோயிலுக்கு கல்யாண மண்டபம், ஒரு வணிக வளாகம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதற்கு மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்கர் அவர்கள் பலமுறை இது தொடர்பாக நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் அழுத்தம் கொடுத்து கேட்டிருக்கின்றார். திருமண மண்டபங்களை பொறுத்தளவில் தொடர் செலவு, தொடரா செலவு என்று 2 கூறுகளை ஆராய வேண்டியது இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 84 திருமண மண்டபங்களை புதிதாக கட்டி கொண்டிருக்கின்றோம். அதில் 37 முடிவுற்றிருக்கின்றது. சாத்தியக்கூறுகள் இருப்பின் மீண்டும் ஒரு முறை உறுப்பினருடைய கோரிக்கையை ஆராய்ந்து நிச்சயம் வழி இருக்கும் என்றால் மனம் இருக்கும். ஆகவே அவர் கோரிய அந்த திருமண மண்டபத்தை கட்டுவதற்குண்டான முயற்சிக்குண்டான ஆய்வை மீண்டும் அவரையே அழைத்து சென்று மேற்கொள்வோம் என்பதை உறுப்பினர் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு 1972 அன்றைய முதலமைச்சர் சிலை வைத்தார். உள்ளே வைக்க முடியாது என்று தொல்பொருள் துறை சொன்னதை வைக்க முடியாமல் வெளியிலே வைத்தார்கள். மாமன்னன் கப்பற்படையை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தியவன், தெற்காசிய நாடுகளை வென்றவன். இன்றைக்கு இந்திய கடற்படைக்கே ராஜராஜ சோழன் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு 216 அடி உயரமுள்ள பெரிய கோயிலை கட்டி அவருக்கு 100 அடி சிலை வைக்க முடியுமா, சிலை வைக்க வேண்டும் என்று அறநிலைத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அறநிலைத்துறை முடியவில்லை, கேட்டுக்கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்னர்களுடைய புகழை போற்றி பாதுகாக்கின்ற அரசு திராவிட மாடல் அரசு என்பதற்கு ஒப்பாக 1000 ஆண்டு சதய விழாவை எடுத்த ஆட்சி மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு கோரிய கோரிக்கைக்கு
சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு நிச்சயம் வாய்ப்பு இருந்தால் அவர் கோரிய அந்த சிலை அமைப்பதற்குண்டான நடவடிக்கையை இந்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வணங்கி எங்களுடைய வேலூர் தொகுதியில் ஆர்னி ரோடில் அமைந்திருக்கின்ற திரௌபதி அம்மன் கோவில் திருப்பணி செய்ய வேண்டும். 300 ஆண்டு பழமையான கோவில். ரோடெல்லாம் டெவலப் பண்ணதுனால 8 அடி 9 அடி பள்ளத்தில் போய்விட்டது திரௌபதி அம்மன் கோவில். அது திருப்பணி செய்வது 5 கோடி அளவில் திருப்பணியை கருங்கல் திருப்பணி செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறோம். அதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருப்பணிக்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவராக மாண்புமிகு அமைச்சரை கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் கோரிய நிதியை அந்த மண்டலத்துடைய இணையாளர் பரிந்துரையோடு ஆணையாளருக்கு சமர்ப்பிக்கப்படுமானால் உடனடியாக அதற்குண்டான நிதியை ஒதுக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் இந்த லிஃப்டிங் முறையை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதுவரையில் 9 திருக்கோயில்களில் வெற்றிகரமாக முடித்திருக்கின்றோம். நம்முடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ரவீஸ்வரர் என்று வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோயில், சூரிய ஒளி நேராக ஈஸ்வரன் மீது படுகின்ற அந்த திருக்கோயிலுக்கு லிஃப்டிங் முறையில் அந்த திருக்கோயிலை 8 அடி பள்ளத்தில் இருந்த திருக்கோயிலை இப்பொழுது திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தரைமட்டத்திற்கு அந்த திருக்கோயிலை உருவாக்கின்ற பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் கோரிய அந்த திருக்கோயிலையும் அது சம்பந்தமான டெக்னீஷியனை அனுப்பி பரிசோதிக்க சொல்லுகிறோம். லிஃப்டிங் முறையை பயன்படுத்த முடியும் என்றால் செலவும் குறைவாக இருக்கும். அதற்குண்டான ஏற்பாட்டுகளை மேற்கொள்வோம் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கோரிய கோரிக்கை நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும். விநாயகன் 98 மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி. மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி பல அர்த்தங்களில் புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் முதல் விடையாக துறையில் அனுப்பப்பட்ட தகவலை நான் இங்கே கூற விரும்புகிறேன். அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் ஒசூர் விஸ்வநாதபுரத்தில் 174.47 ஏக்கர் நிலப்பரப்பில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை எல்கோ SEZ அமைத்து 2017 முதல் செயல்பட்டு வருகிறது. போன ஆட்சியில் இச்சிறப்பு பொருளாதார மண்டலம் வேப்பனஹள்ளி தொகுதியிலிருந்து சுமார் 59 கிமீ தொலைவில் அமைந்துள்ளது. இந்த எல்கோசெஸ் நிறுவனத்தில் இதுவரை 7 நிறுவனங்கள் குத்தகைக்கு ஒப்பந்தம் போட்டு இன்டர்நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் 12 ஏக்கர், அசென்ட் சர்க்கியூட்ஸ் 12 ஏக்கர், RGBSI 3.93 ஏக்கர், ஆக்யூப் டெக் சொல்யூஷன்ஸ் 1.94 ஏக்கர், யூனிவர்சல் கன்வேயர்ஸ் 1.86 ஏக்கர், ஹைகேல் டெக்னாலஜிஸ் 3.92 ஏக்கர், மிஜு ப்ரெசிஷன் 1.92 ஏக்கர் என்ற 7 நிறுவனமும் எல்காட்டே ஒரு கட்டிடத்தை 62,000 சதுர அடிக்கு கட்டி அதை வாடகை அடிப்படையில் US டெக்னாலஜிஸ் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட்க்கு 21,000 சதுர அடியும், சந்து சாஃப்ட் டெக்னாலஜி 10,550 அடி, தென்ட்ரல் இன்ஃபோடெக் 1000 அடி, ஸ்க்ரீன் ஆர்ட்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ் 3,461 அடி, ப்ராசஸ் டிரைவ் 7,000, JLK ஆட்டோமேஷன் கிட்டத்தட்ட 10,000, டிஜிபைட் டெக்னாலஜிஸ் 10,000 என இந்த நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டு இன்றைக்கு தோராயமாக ஒரு 600 பணியாளர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தற்போது புதிதாக தொழில்நுட்ப பூங்கா அமைப்பதற்கும் சூழல் எழவில்லை என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது ஓசூர் மாநகரை ஹைடெக் சிட்டி என்று அனைத்து உட்கட்டமைப்புகளும் மேம்படக்கூடிய அளவிலே ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து இன்று இந்த துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பகுதிகளை இங்கே எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதோடு
இன்று இந்த அவையிலே நிதி அமைச்சர் வாயிலாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் அறிவித்த அறிவிப்பை ஓசூர் மற்றும் சூளகிரிக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் 50 கோடி செலவில் தமிழக இளைஞர்களுக்கு உயர்நுட்ப வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் மூலம் ஒரு திறன் மிகு மையம் வியன் எனும் பெயரில் உருவாக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அதை சென்னை மாநகரத்தோடு மட்டும் நின்று கொள்ளாமல் ஓசூர் மற்றும் சூளகிரி பகுதிகளுக்கும் அது துணை மையங்களாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2 பகுதியாக இருக்கிற கேள்வி 2 விடையாக நான் கொடுக்கிறேன். முதலில் ஏற்கனவே அறிவித்த திட்டத்தை என்ன ஆச்சுன்னு கேட்குறார். அது காலம் மாற மாற சில சூழ்நிலைகள் நீடிக்கும், சிலது மாறும். மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு முறை என்னிடம் கூறினார் அவையில், இப்போ தியாகுவுக்கு தெரியுதா நிதி எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு. நான் அன்றைக்கும் கூறினேன், இன்றைக்கும் கூறுகிறேன். நேற்று அவர் மானிய கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார், சுமார் 10,000 கோடி அளவிற்கு. அதே போல் நான் நிதி அமைச்சராக இருக்கும் போதும் செய்தார். அதே போல் ஐடி துறைக்கு அன்றைக்கும் சுமார் 200 கோடி தான் ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கும் சுமார் 150 கோடி தான், இல்லை 130 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன மாறி இருக்குன்னா, அன்னைக்கு இருந்தபோது இந்த துறையில் இருந்த நிதி இந்த துறையால் செயல்படுத்தப்பட்டு இந்த துறைக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் சரியான நேரத்தில் வந்து இந்த துறையுடைய செயல்பாட்டுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் தட்டுப்பாடோடு இருக்குதோ, இந்த துறையோட நிதிநிலை அதோட மிகவும் தட்டுப்பாடாக இருக்குது. சுமார் 300 கோடி ரூபாய்க்கு மேல் துறை நிறுவனங்கள் இருந்த நிதி அரசுக்கு திரும்ப பெறப்பட்டது போன ஆண்டு. இன்னும் இந்த அசன் சர்க்கியூட்ஸ் போல நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டிய நிதியும் எங்களுக்கு வந்து சேரவில்லை. அது இல்லாமல் இருக்கிற நிதியும் பல தடைகளோடு தான் செயல்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையில் ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் தடையாக இருக்கிறது. எனவே நிதிநிலை என்னைக்கு இந்த துறையில் சிறப்பாகுதோ அப்போ இந்த அறிவிப்பெல்லாம் நிறைவேற்றும் என்று கூறி, இன்றைக்கு இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த ஏவிஜிசி மற்றும் ஏஐ முயற்சிகளை அவர் கேட்குறார், ஏன் சென்னையில் மற்றும் செய்யணும்னா அந்த மாதிரி அறிவிக்கவில்லை. எல்லா இடத்துலையும் மாண்பு முதலமைச்சர் தெளிவாக கூறியிருக்கிறார், சமமான வளர்ச்சி எல்லா மாவட்டங்களிலும் வரணும் என்று. எனவே மாண்பு உறுப்பினர் கூறியது போல் இதை தமிழ்நாடு முழுவதும் பயன்பெறும் வகையில் இந்த நிதியையும் இந்த முயற்சிகளையும் செயல்படுத்துவோம் என்ற உங்கள் வாயிலாக நான் கூற விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் KP முனுசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செயற்கை நுண்ணறிவு செயலிகளை உருவாக்குவதில் அமெரிக்கா முதலிடத்திலும், சீனா 2வது இடத்திலும், இங்கிலாந்து 3வது இடத்திலும், இந்தியா 4வது இடத்திலும் இருக்கிறது. அதில் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தில் வருவதற்கு புத்தொழில்களை உருவாக்குவதில் ஓசூர் பகுதிகளை உருவாக்கி புதிய செயற்கை நுண்ணறிவு செயல்களை உருவாக்குவதில் தமிழகம் எந்த அளவிற்கு முன்னேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேட்பதோடு, வருவாய் பற்றி சொன்னார்கள். இந்த துறையில் ஏற்கனவே இருக்கின்ற அரசு கேபிள் டிவி நல்ல வருவாய் வந்து கொண்டிருந்த துறை, அந்த துறையினுடைய நிலை என்ன என்பதையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மூல கேள்விக்கு தொடர்பு இல்லாதது என்றாலும் அரசு கேபிள் டிவி பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ சிறப்பான வகையில் புது டெண்டர் விடப்பட்டு HD பாக்ஸஸ் இன்னைக்கு பொருத்தப்பட்டு எல்லா இடத்துலையும் முன்னேற்றமாயிட்டிருக்கு. மாண்பு உறுப்பினர் வேணுமென்றால் தனியாக கேள்வி கேட்கட்டும், அதற்கு புள்ளி விவரத்தோடு நான் பதில் கொடுக்கிறேன். ஆனால் ஏஐ பற்றி கூறினதற்கு நம்ம ஏற்கனவே பல வகையில், குறிப்பாக நான் 3 தலைப்புகளில் கூறணும். முதலில்
ஏஐ காலகட்டத்தில் கல்வி எந்த வகையில் வழங்கப்படணும் இளைஞர்களுக்கு என்றது மிகவும் மாற்றத்திற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு ஏற்ப பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தொழில்துறை மற்றும் எங்கள் தொழில்நுட்பத்துறையில் இருக்கிற ஐசிடி அகாடமி எல்லா வகையிலும் ஏஐக்கு ஏற்ப கல்வி திட்டங்கள் பயிற்சிகளை பள்ளி மாணவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து யாரெல்லாம் இளைய பட்டதாரி வேலை இல்லாத இருக்கவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அது இது வரைக்கும் செய்யாத அளவு செஞ்சிட்ருக்கோம். முதல் கல்வி. இரண்டாவது, ஏஐயில் சிறந்த நிறுவனங்கள், அதாவது இந்த ஓப்பன் ஏஐ, அதாவது சாட் ஜிபிடியோடைய கம்பெனி, அதோடைய என்ஜினியரிங் தரவுகள், அதே மாதிரி யூனிஃபோர் என்று சென்னையில் வாய்ஸ் பேஸ்ட் ஏஐ கம்பெனி ஒன்று உருவாக்குனது, அதோட சிஇஓ சேர்மன்லாம் தொடர்பு கொண்டு அவங்களுடைய மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸும் மோஸ்ட் ரீசன்ட் கண்டுபிடிப்புகள்லாம் இங்கே எப்படி அதிகப்படுத்துறது, இங்கே புது ஒரு அலுவலகம் 300 நபர்களோட ஒரு முழு அலுவலகம் இங்கே ஆரம்பிக்கணும் என்று கோரி அதை நானே போய் திறந்து வைத்தேன். அத்தகைய முயற்சிகளில் அவங்களே இங்கே ஈர்த்தால் அவங்களுடைய சுற்றுச்சூழல், அதாவது கல்ச்சர் ஆஃப் எக்ஸலன்ஸ், முன்னேற்ற சுற்றுச்சூழல் பலருக்கு பரவும் என்ற வகையில் அதை இங்கே ஈர்க்க பார்க்கிறோம். மூணாவதாக, ஏஐக்கு இருக்கிறதுலே முக்கியமான இன்புட் தேவை டேட்டா, தகவல். இந்த தகவலை நம்ம மாதிரி மாநிலம், ஒரு 8 கோடி மக்கள் சுமாராக இருக்கிற மாநிலத்தில் அரசாங்கம் 1921 நிலைப்பாட்டில் இருக்கிற அரசாங்கத்துக்கு நிறைய தகவல் இருக்குது. இந்த தகவலை டிஜிட்டலைஸ் பண்ணால், அதாவது கம்ப்யூட்டரில் ஏற்றுற அளவுக்கு மெஷின் லேர்னிங் அதுலேருந்து கற்றுக்கொள்கிற முடிய அளவுக்கு டேட்டாவை மாற்றினால் இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆக்சலரேஷன், ஒரு ஸ்பீட் கொடுக்குன்றதுக்காக இந்த பணியும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே இது மாநிலம் முழுவதும் செய்வதாக இருந்தாலும் நான் உறுப்பினர் கேட்கறது போல் எல்லா இடத்துலையும் இதோடைய பலன் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் என்று கூறுகிறேன்.